ப்ரான் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய், 2 பெரிய வெங்காயத்தை ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதை நீங்கள் ஆட் பண்ணி கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு கோல்டன் ப்ரௌன் கலர் வர்றது வர நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டோட ரா ஸ்மெல் போகிறது வர நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் ஆயிலே நம்ம மசாலாஸ் ஆட் பண்ண போகிறோம். அப்போ தான் கிரேவி செஞ்சு முடிக்கிறது வர நம்மளுக்கு ஒரு நல்ல கலர் கொடுக்கும். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், 1/2 ஸ்பூன் பெப்பர் பவுடர், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மசாலா ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. 2 பெரிய தக்காளி ஃபைனாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு வர்றது வர மூடி வச்சு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த கேப்பில் நம்ம ஒரு தேங்காய் பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்மளோட மசாலாஸ் நல்லா குக்காகி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற ப்ரான்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ப்ரான்ஸ் ஆட் பண்ணி தண்ணி ஆட் பண்ணாமல் அப்படியே குக் பண்ணுறோம். ப்ரான்ஸ்லேருந்து விடுற தண்ணியை வச்சு நம்ம 80% குக் ஆனதுக்கப்புறம் கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி விட்டு குக் பண்ணிக்கலாம். இப்போ ப்ரான்ஸை ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுட்டு தண்ணி பிரிஞ்சு வர்றது வரை நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சு குக் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா தண்ணி பிரிஞ்சு வந்திருக்கு. தண்ணி நான் ஆட் பண்ணவே இல்லை. ப்ரான்லேருந்து வந்த தண்ணி தான் இவ்வளோ. நல்லா குக் ஆனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ப்ரான்ஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு வரும். வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பேஸ்ட்டை ஆட் பண்ணி 10 to 15 மினிட்ஸ் நீங்கள் குக் பண்ணி எண்ணெய் பிரிஞ்சு வர்றது வரை குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வரணும். கடைசியாக கொத்தமல்லி எல்லாம் தூவி சர்வ் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ்.